சதாசிவத்திலே மகேஸ்வரன் தோன்றி, மகேஸ்வரனில் ருத்திரன் தோன்றி, ருத்திரனில் விஷ்ணு தோன்றி, விஷ்ணுவில் பிரம்மா தோன்றி, பிரம்மாவில் ஆகாயம் தோன்றி, ஆகாயத்தில் வாயு தோன்றி, வாயுவில் தேய்கு தோன்றி, தேய்குவில் அப்புவி தோன்றி, அப்புவியில் பிரிதிவு தோன்றி, பிரிதிவியில் அன்னம் தோன்றி, அன்னத்திலே கண்ணை நர மிருக பட்சிகள் தாவர சங்கமாதிகள் தோன்றி, தோன்றின வழியே ஒடுங்கவனவா, ஒடுங்கின வழியே மீண்டும் படைக்கப்படுவனவா, அந்த வழியே உலக சித்திக்காக என் தந்தை பிரம்மா அதிலேயே சனகர், சனதனர், சனத்குமாரர் என்று சொல்லக்கூடிய நால்வரை படைத்தார். இந்த நால்வரும் சிவனிடம் சென்று சரிகை, கிரிகை, யோகம், ஞானம் என்ற மந்திரங்களை கற்று சனக்காதிக முனிவர்களாக மாறினார்கள். பிறகு என் தந்தை உற்பத்தியை ஆரம்பித்தார். அவர் மடியில் நாதனாகிய நானும் ஆத்மாவில் வசிட்டரும் தக்கன் கட்டரிலும் பிறகு தொக்குளிலும் புலவர் நாவிலும் புலஸ்தியர் காதிலும் அங்கிரேசர் முகத்திலும் அத்திரு கண்களிலும் மரிசி மனத்திலும் திருது கைகளிலுமாக இப்படி 10 பேர் உற்பத்தி செய்தார் பிரம்மா. 20 பேர் இல்லத்தில் வாழ புறப்பட்டு விட்டார்கள். என் தந்தை என்னையும் கல்யாணம் செய்து சந்ததியை உண்டாக்கு என்றார். நன்றி வெறுத்தேன், மறுத்தேன். என் தந்தை சொல்லை கேட்காததால் என்னை சபித்தார். எதிரத்தை வெறுத்தாயோ அதிலே உணர்வாயாக என்று சாபமிட்டார். அதனால் இப்பிறவியில் கலகப்பிரிய நாரதாகிடம் திருநாமத்தோடு பிறந்து ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யாவிடில் என்னுடைய திறமாகப்பட்டது. இங்கே நாரதராக நடித்துக் கொண்டிருக்கும் அன்பு அண்ணா அவர்கள் சொன்னது போல் எழுவணி தெய்வமாக விளங்கிக் கொண்டிருக்கும் அருமை ஐயா தங்கவேல் அவர்கள் மாணவர் பாலமுருகன், தேவி ஆனந்தன், செல்வமணி அவர்கள் சிசியன் அவர்கள் பொன்னாடி எடுத்து செந்தில்குமரன் அவர்களுக்கு பொன்னாடி எடுத்து புகழாரம் சூட்டப்படுகிறார்கள். நன்றி நன்றி. எனக்கும் என்னை போன்ற கலைஞர்களுக்கும் கைத்தறி ஆடை அணிவித்த பெருமை சேர்த்த குவளைவேலி கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றி 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 கடந்த வணக்கம். இந்த நேரத்தில் எழுவணியைச் சேர்ந்த என்னுடைய ஆசானுடைய ஆசான் ஐயா தங்கவேல் ஐயாவை நினைவூட்டிய அனைத்து உள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றி. ஐயாவை பத்தி பிறகு பேசுறேன். ஐயாவுடைய பாடலை கண்டிப்பான பாடல் எழுதினவர் அவர் தான். அது முதல்ல முக்கியமா தெரிஞ்சுங்க. இந்த பாடல் எழுதினவர் அவர் தான். நான் பாடி வந்த பாட்டு ஐயா பாட்டு தான். ஏன்னா ஐயா எத்தனையோ பாடல்கள் நாடக உலகத்துல எத்தனையோ ஒரு பாடல் வகுத்திருக்காரு. இருந்தாலுமே அவருக்கென்று ஒரு பாடல் இன்னைக்கு சினிமா உலகத்தில் உலாவிக்கிட்டு இருக்கு. கதையின் முறைப்படி பாட வேண்டிய பாடலை பாடிட்டு அதற்கு அடுத்தபடியாக ஐயாவுடைய புகழையும் பாடலாக கண்டிப்பா நன்றி 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 பாடுறேன் அப்படிங்கிற தெரிவித்துக் கொண்டு இந்நிலத்தை பார்க்கின்ற பொழுது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய இந்த 5 நிலங்களிலே இன்றைக்கு நான் வந்திருக்கக்கூடிய இந்த இடமோ குறிஞ்சி நிலம். இந்த குறிஞ்சி நிலத்திலே குடிகொண்டிருக்கக்கூடியது யாரு அப்படின்னா முருகப்பெருமான். அப்படி இருந்துட்டாலும் எல்லாவற்றிற்கும் யாரு அப்படின்னா விநாயகப் பெருமான். அழல்வோம், பல்வினைப்போம், அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைவோம், போகாது இறப்போம், நல்ல குணம் அதிக மாமருணை கோபுரத்தில் விட்டிருக்கும் அந்த விநாயகப் பெருமானை கை தொழுது கால் என்ற கவிக்கு இணங்க இந்த இடத்திலே அந்த செல்வ கணபதியை வணங்கிவிட்டு செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே செல்வ கணபதியே எங்கள்
இல்லாமல் இங்கு பல முனிவர்கள் தங்கி தவம் செய்வார்கள். அகத்திய முனிவர், அத்திரி முனிவர், ஆங்கிலேச முனிவர், இலிய முனிவர், உருவம முனிவர் என்று சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட முனிவர்கள் எல்லாம் இந்த இடத்தில் இருந்து விட்டாலும் மினமாகியும் கமடமதாகியும் வேறுவர்களுக்கும் தான் ஏனமாகியும் நர அரியாகியும் இன்னர் குரலாகியும் கூடல் வாய் வலுத்தரித்த கோமாகியும் அரக்கரை கொலை செய்த வானநாயகனாகியும் என்ற மாள் மலரடி மரவேணி என்ற திவ்ய மந்திரத்தை உச்சரித்து எனது கழகத்திற்கு இடம் தேடி பூலோகம் வந்தேன். இங்கு சிங்கார சிகி வாகனன் முருகன் குடிகொண்டுள்ள குகனின் இடத்தை நாடி நானும் நம் குருவான ஹரி, கருணாகரன், கேசவன், கோவிந்தன், அச்சுதன், மாள், கிரியவன், நாரணன், பீதாம்பரன், வரன், கார்மேகன், விண்டு மராரி, உலக முண்டோன் என்று சொல்லக்கூடிய என்னுடைய பாட்டன் பரந்தாமனுக்கு இத்தனை விதமான பெயர்கள் இருந்துட்டாலும் அன்னவரையும் இந்த இடத்திலே வணங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தன்மையிலே அன்னவரை வணங்கிவிட்டு அதற்கு அடுத்தபடியாக இந்நிலத்தை கவனிக்கலாம் என்பதாலே அந்த பன்னீர் மலர் சொல்லியும் பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமை மேகலகை பாடுங்களே. பன்னீர் மணி சூரியும் மேகங்களே அந்த பரந்தாமல் மேகலகை பாடுங்களே. செங்கோடி தென்றல் தரும் ராகங்களே, செங்கோடி தென்றல் தரும் ராகங்களே. ஸ்ரீ கிருஷ்ணன் மூர்த்தி புகழ் பாடுங்களே, எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணன் மூர்த்தி புகழ் பாடுங்களே. உள்ள குடல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. குருவாயூரன் நீலவள் தவழ்கின்றவள், ஒரு கொடியோடு மதுராவை ஆழ்கின்றவள். குருவாயூரன் நிலவன் தவழ்கின்றவள், ஒரு கொடியோடு மதுராவை ஆழ்கின்றவள். திருவேங்கடத்தில் அவள் அருள்கின்றவள், திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவள். அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவள், அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவள். உள்ளா குடல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமள் புகழ் பாடுங்களே. பாஞ்சாலி புகழ் காக்க தங்கை கொடுத்தான், அன்று பாரத போர் புரிய தங்கை எடுத்தான். பாஞ்சாலி புகழ் தீர்க்க தங்கை கொடுத்தார், அன்று பாரத போர் முடிக்க தங்கை எடுத்தார். பாண்டவர்க்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தான், ஆண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தார். படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான், நான் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான். உள்ளா குடல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமள் புகழ் பாடுங்களே. வண்டாடும் இசை மலர் தோட்டங்களே ஏன் மதுசூதனள் புகழ் பாடுங்களே. உள்ளாகுள் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமள் புகழ் பாடுங்களே. ஆகவே அப்பேற்பட்ட என்னிடத்திலே எனது பாட்டன் பரந்தாமனை வணங்கிவிட்டாலும் அற்புதமான இந்த வனத்தை பார்க்கின்ற பொழுது இந்த வனத்திற்கு உள்ளே யாராவது இருக்கத்தான் வேண்டும். உள்ளே ஏதாவது கேட்குமா சத்தம்? என்ன சோ? ஆஹா, ஆலோலம் சோ, ஆலோலம் சோ, ஆலோலம் சோ என்ற அற்புதமான கானம். இந்த கானம் கேட்டவுடன் ஓம் 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 என்று உச்சரிப்பது போல ஆலோலம் என்னும் கானம் இசைத்து சோ சோ என குரல் கொடுத்து பறவைகளை விரட்ட பாடுவது நமது யாழ் இசையிலும் மேலாக காது நிற்கிறது. அப்படிங்கிறதுனால இந்த சொல் பதத்தை இசைத்தவள் யாரு அப்படின்னா வள்ளியாகப்பட்டவள். என்ன காரணம் அப்படின்னா ஆதியில் முருகப்பெருமான் கொடுத்த வாக்கு அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்ற இரு பெண்ணுக்கு வாக்கு கொடுத்தார். அமிர்தவள்ளியை தெய்வகான என்ற பெயரிலே திருப்பரங்குன்றத்திலே வைத்து திருமணத்தை முடித்து விட்டார். இளையவள் சுந்தரவள்ளி ஆகப்பட்டவள் இந்த இடத்திலே அந்த முருகப்பெருமான் நினைத்துக் கொண்டு ஆலோலம் சோ என்று காவல் என்று காத்துக் கொண்டிருக்கிறாள். இது எப்படியோங்க இந்த இடத்துல அந்த முருகப்பெருமானுக்கும் இந்த வள்ளி பிள்ளைக்கும் திருமணத்தை முடிச்சு வச்சிட்டு
நம்ம தளர பிச்சா போதும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் என்னுடைய சிரசாகப்பட்டதை காப்பாற்றுவது பெருங்கொண்ட விஷயமாக இருந்துட்டாலும் அந்த இடத்துல தக்க வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தன்மையிலே, ஏன்னா இந்த வள்ளியாகப்பட்டவள் இந்த காவலை எவ்வாறு காத்துக் கொண்டிருக்கின்றாள் அப்படின்னா, காவல் மட்டுமா கிடையாது, ஏன்னா காவலோடு காதலையும் புனைந்து கொண்டிருக்கின்ற ஒரு காரணத்தினாலே அந்த காவலை இந்த வள்ளியாகப்பட்டவள் எவ்வாறு காத்துக் கொண்டிருக்கின்றாள் அப்படின்னா, அதே போல பாருங்க இந்த இடத்துல வந்து ஐயாவுடைய வருவாய். ஏன்னா ஐயா வந்து நாடக உலகத்துல தங்கவேலை ஐயா எத்தனையோ நாடக உலகத்தில் எத்தனையோ பாடல்கள் எழுதியது உண்டு. அப்படி எழுதிட்டாலுமே ஐயா ஒரு நேரத்துல, ஏன்னா அவர் வந்து திருமணம் முடிக்காதவர், ஆனா ஐயா ஒரு நேரத்தில் ஒரு பெண்ணை பார்த்து ஆசைப்பட்டாரா. தன்னுடைய காதலிக்காக தன்னுடைய காதலியை நினைத்து எழுதின பாட்டு இன்னைக்கு சினிமா உலகத்துல வளம் வந்துகிட்டு இருக்கு. ஐயா எழுதின பாட்டு உங்களுடைய விருப்பத்திற்காக அந்த துள்ளி துள்ளி போகும் பெண்ணு. அதே போல பாருங்க, அப்ப தன்னுடைய காதலி திருமணம் ஆகாதவர் தன்னுடைய காதலியை பார்க்க ஒரு பெண்ணை பார்த்த உடனே, ஆகா இந்த பெண்ணை திருமணம் செய்தால் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு அந்த பெண்ணுக்காக தன்னுடைய காதலிக்காக ஐயா எழுதின பாடல் சினிமா உலகத்துல போய் சினிமா வந்து ஜெயசுதாஸ் ஐயா பாடினாரு. துள்ளி துள்ளி போகும் பெண்ணு சொல்லி கொண்டு போனாள் என்ன, கண்ணி உள்தல் பேர் என்ன, வெள்ளி கொலுசு போகும் திசையில் பாவி நெஞ்சு போவதென்ன.
சின்னஞ்சிறு கலைஞர் நன்றி நன்றி. இந்த சின்னஞ்சிறு கலைஞனை பாராட்டி கைதட்டிய உள்ளங்களுக்கும் மற்றும் அன்பளிப்பளித்து பெருமை சேர்த்த உள்ளங்களுக்கும் இந்த பெருமை எல்லாமே யாருக்கு போய் சேரணும் அப்படின்னா எல்லா புகழும் எல்லா பெருமையும் எழுவணியைச் சேர்ந்த AS தங்கவேல் ஐயாவுக்கே போய் சேர வேண்டும் அப்படிங்கிறதுனாலே, ஏன்னா 4 பேர் போன பாதையில் போக வேண்டும் அப்படின்னாங்க. அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர் 4 பேர் மெச்ச வாழ வேண்டும் அப்படின்னா மாதா பிதா குரு தெய்வம் தன்னை 10 மாதம் 300 நாள் சுமந்து இந்த உலகத்திற்கு நம்மை முதலாக கொண்டு வரக்கூடியவள் யாரு அப்படின்னா நம்மை பெற்ற தாயாகப்பட்டவள் அன்னவளைத்தான் முதலாக வணங்க வேண்டும் அப்படின்னாங்க. இன்னைக்கு பெத்த தாயை வணங்குறது என்ன நினைக்கிறது கூட கிடையாது. அம்மா உயிரோடு இருக்கும் பொழுது 5 ரூபாய்க்கு வடை வாங்கி கொடுக்க மாட்டேன், ஆனா இறந்த பிறகு 10,000 ரூபாய்க்கு வெடி வாங்கி வெடிப்பேன். அதே போல உயிரோடு இருக்கும் பொழுது 1 ரூபாய் சோறு போட்டு கொடுக்காதவள் இறந்த பிறகு கோவிலுக்கு 4 கிடாயை வெட்டி அன்னதானம் செய்வேன். அப்ப இதுல எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா புண்ணியம் கிடைக்குமா அப்படின்னா ஒருபோதும் கிடைக்காது. அதற்கு அடுத்தபடியாக யாரை வணங்க வேண்டும் அப்படின்னா தந்தை என்று சொல்லக்கூடிய அப்பாவை வணங்க வேண்டும் அப்படின்னாங்க. ஒருத்தன் 16 வயசுல வேலைக்கு போறேன் அப்படின்னா அவனுக்கு அப்பா சரியில்லைன்னு அர்த்தம். ஒருத்தன் 60 வயசுல வேலைக்கு போறேன் அப்படின்னா அவனுக்கு பிள்ளை சரியில்லைன்னு அர்த்தம். ஆக ஒரு நல்வழியில் நடத்தக்கூடியவர் யாரு அப்படின்னா அவர்தான் தந்தையாகப்பட்டவர். 3வது இடத்துல குரு, 4வது இடத்துல தான் தெய்வத்தை வச்சிருக்காங்க. அதே போல என்னுடைய ஆசான் யாரு அப்படின்னா பெரிய கற்பூரப்பட்டியை சேர்ந்த DB ஆனந்தன், அதே போல திரியடகத்தை சேர்ந்த TM பாலமுருகன். இவங்களுடைய ஆசான் என்னுடைய ஆசான் வந்து இவங்க. ஆனால் இவர்களுடைய ஆசான் யாருன்னா அவர்தான் தங்கவேல் ஐயா. அதை எங்க வாத்தியார் சொல்லுவாரு, என் பேரை நீ சொல்றியோ சொல்லலையோ நன்றி நன்றி, ஏன்னா என் பேரை நீ சொல்றியோ சொல்லலையோ தங்கவேல் ஐயா பேரை நீ மேடைக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா ஐயா வந்து எங்க வாத்தியார்ட்ட பாடத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க. வாத்தியார் மூலமா அந்த பாடம் வந்து எனக்கு இன்னைக்கு உலகத்துல நாடக உலகத்துல எத்தனையோ ராஜா பாட்டு இருக்காங்க, எத்தனையோ வள்ளிகள் இருக்காங்க, எத்தனையோ நாரதர் இருக்காங்க. எல்லாமே யாருடைய பாடம் அப்படின்னா எல்லாமே தங்கவேல் ஐயாவுடைய பாடம் தான். ஐயா எழுதின பாட்டு தான், ஐயா எழுதின வசனம் தான். இன்னைக்கு எத்தனையோ நடிகர்கள், அவர் ஒருவரால இன்னைக்கு எத்தனையோ நடிகர்கள் வயிறார சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அது தங்கவேல் ஐயா ஒருவருக்காக. ஏன்னா தனக்கென்று அவர் எதுவுமே சேர்த்து வைக்கல. அப்ப நான் நல்லா இருந்தாலும் இப்படி இருந்தாலுமே என்னுடைய பிள்ளைகளை 3 மணிக்கெல்லாம் ராஜாவாட்டு வந்துருவாரு, நீங்க கவலைப்பட வேணாம். இந்த பையன் அந்த அவர் சிஷியன், இவர் அவர் சிஷியன், அவர் பேரு பூன ரவி அவர் பேரு. ஏன்னா மரிச்சியூர் பழனியப்பன், DB ஆனந்தன், TM பாலமுருகன், செல்வமணி இவங்க எல்லாமே பெரிய பெரிய மகுடாதி மகுடங்கள். இவங்க எல்லாமே யாருடைய பாடம் அப்படின்னா ஐயா தங்கவேல் ஐயாவுடைய பாடம் தான். அதே போல 3வது இடத்துல குரு, 4வது இடத்துல தான் தெய்வத்தை வச்சிருக்காங்க. அதான் பாருங்க, மாதா பிதா குரு, இந்த 3 பேருடைய ஆசி நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா தெய்வத்தினுடைய ஆசியும் அருளும் இன்றைக்குமே நமக்கு உண்டு அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அப்ப முதல் இடத்துல இருக்கக்கூடியவள் யாரு அப்படின்னா என்னை பெற்ற தாயாகப்பட்டவள் அப்படின்னு சொன்னேன். அப்ப முதலாக இந்த இடத்துல என்னை பெற்ற தாயாகப்பட்டவளை ஒரு முறை நினைத்து வணங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தன்மையிலே அந்த 10 மாசம். அதே போல இந்த இடத்திலே இந்த நல்லவர்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது எனது உள்ளமாகப்பட்டது எவ்வாறு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னா நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கண்ணையில் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா, அதுதான் உண்மைக்கும் சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா.
கொண்டு செல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் இந்த நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. ஆண்டவன் அருகில் நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனன்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அரியனின்றி ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனன்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனிதனம்மா, மனிதனம்மா மயங்குகின்றேன். அவருக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே. தவறியும் வானம் மண்ணில் விழுவதில்லையே. நல்லவர்க்கெல்லாம் இந்த நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கண்ணையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு அன்பளி பலித்த பெருமை சேர்த்த உள்ளங்களுக்கு கோடான கோடி நன்றி. ஏன்னா ஒரு பாட்டுக்கு வந்து முக்கியத்துவம் என்ன அப்படின்னா ஒளிபெருக்கியாக்கப்பட்டது. ஏன்னா எப்பேற்பட்ட நடிகர்கள் வந்தாலுமே பாடி பேர் வாங்கணும் அப்படின்னா அதற்கு முழு காரணம் சரி உமா ஆடியோஸ் உரிமையாளருக்கும் அதில் பணிபுரியக்கூடிய அன்பு சொந்தங்களுக்கும் கோடான கோடி நன்றி 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 வணக்கம். அதே போல அதற்கு அடுத்தபடியாக ஒரு பாட்டுக்கு உயிர் ஓட்டம் என்ன அப்படின்னா பக்க மேளம். பக்க மேளம் மட்டும் நல்லா இருந்தா போதாது, அதை வாசிக்கக்கூடிய கலைஞர்கள். பாட்டுக்கு 300 ரூபாயா? நானாடா பண்ணேன், அவன் பண்ணேன், அவன்கிட்ட வாங்கிக்கலாம். அதே போல பக்க மேல கலைஞர்களுக்கும் மூத்த வித்வான்களுக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றி நன்றி நன்றி. ஒரு விஷயம், நாடகத்துறையில நாடக ஸ்டைல பாடுறது வேற, பாட்ட சினிமா பாடுற பாடலாவே கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். அதுக்குத்தான் திறமை வேணும். கண்டிப்பா அதுக்குத்தான் இந்த உழைப்பு. என்னன்னே நான் சொல்றது, நீங்க மத்தவங்க வாட்சி பார்த்திருப்பீங்க, இந்த மாதிரி பாட்டா கொண்டு போய் சேர்க்க முடியாது. உயிரோட்டம் வாசிக்க மாட்டாங்க. ஆக அப்ப ஒரு பாட்டுக்கு உயிரோட்டமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா அதுதான் வாசிக்கலாம் பேசாமத்தே இருக்கு. தெரியாதவங்க தான் சண்டைக்கு. அதே போல எங்க அதான் சொல்லுவாங்கல்ல, நிறகுடம் தழும்பாது, குறகுடம் தான் தழும்பு அப்படி சொல்லுவாங்க. அப்ப நிறகுடம் வந்து எனக்கு தழும்புமா தழும்பாது. அதே போல பாருங்க, இந்த மண்ணில் பிறந்த மனிதனுக்கு வந்து எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிவிட முடியாது. ஏன்னா பிறப்பு என்பது தெரியும், இறப்பு என்பதும் தெரியும். ஆனால் எப்ப எந்த ஒரு சூழ்நிலையில் மனிதன் இறப்போம் அப்படிங்கிறது மட்டும் யாருக்குமே தெரியாது. அதான் சொன்னாங்க, சாகக்கூடிய நாள் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வாழக்கூடிய நாள் நரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் பாருங்க, ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆறடி நிலமே சொந்தமடா அப்படின்னாங்க. இன்னைக்கு ஆறடி நிலமெல்லாம் யாருக்கும் கிடையாது அப்படின்னு உள்ளதெல்லாம் போதும், கைப்பிடி சாம்பலை வெளியே தள்ளிடும். அதுவும் அவன் சாம்பல் அடுத்தவன் சாம்பலான்னு கூட தெரியாது. இதுதான் மனிதனுடைய வாழ்க்கையாகப்பட்டது. அதே போல பாருங்க, மனிதன் போடக்கூடியது மனக்கணக்கு, இறைவன் போடக்கூடியது விதி கணக்கு அப்படி சொல்லுவாங்க. மனிதன் போடக்கூடிய மனக்கணக்குல இருந்து யாரும் தப்பிச்சிடலாம், ஆனால் இறைவன் போடக்கூடிய விதி கணக்குல இருந்து யாரும் தப்பவே முடியாது. சரவணா, அதே போல இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது அந்த மனிதனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் இந்த ஒன்று மட்டும் தெரியவில்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலே அந்த மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டால், வாழும் வகை புரிந்து கொண்டார் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலே அந்த மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான். இருந்த போதும் மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. மனிதர் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான். மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை.
சிறப்பானவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல இந்த இடத்துல வந்து யாரை சந்திக்க வேண்டும் அப்படின்னா வள்ளியாகப்பட்டவளை சந்திக்க வேண்டும். அதற்கு முன்னாலே யாரோ ஒரு ஆடவர் அங்கும் இங்கும் திரிந்து உலாவிக் கொண்டிருக்கிறார். அன்னவரை சந்திப்பதற்கு முன்னாலே அந்த சுந்தரத்தை பாடிட்டு எதற்காக வந்தால் என்று பிறகு பார்க்கலாம். அதற்கு முன்னாலே யாரோ ஒரு ஆடவர் அங்கும் இங்கும் திரிந்து உலாவிக் கொண்டிருக்கிறார். அன்னவரை சந்திக்கலாம்.